Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா கேபேஜ் வச்சு பொரியல் கூட்டு எல்லாமே பார்த்திருக்கோம். கேபேஜ் ரைஸ் கூட பண்ணிருக்கேன். இப்போ இந்த கேபேஜ் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு பண்ணலாம். இது 300 கிராம் கேபேஜ் பொடியா நறுக்கிட்டு இருக்கேன். ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதுல இந்த நறுக்கி வச்சிருக்கிற கேபேஜை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். கேபேஜ் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு கடாயில் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு பிஞ்சு வெந்தயம், காரத்துக்கு மிளகா வத்தல், நான் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 6 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி, ஒரு அரைக்கு கருவேப்பிலையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல்லாம் வறுபட்டதும் இதில் ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சவக்க வறுக்கெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த தேங்காயோட லைட்டாக ஈரம் வாடுற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது சூடு ஆறட்டும், அப்புறம் அரைச்சிக்கலாம். கேபேஜ் பாதி வெந்தாச்சு பாருங்க. இப்போ ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை 1.5 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும், புளி பச்சை வாசனை போகட்டும். வறுத்து வச்சது சூடு ஆறியாச்சு. இதை மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ரொம்ப வழுமூனெல்லாம் அரைக்கலை, கரகரப்பாக தான் அரைச்சிருக்கேன். தெரியுறதா? புளி விட்டு நல்லா கொதிச்சாச்சு, பச்சை புளி வாசனை போக. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் சேர்த்து மிக்சியில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி விட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி விட்டால் போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சாச்சு பாருங்க. இதில் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெல்லம் சேர்ந்து கரைஞ்சி ஒரு கொதிக்கு வரட்டும். வெல்லம் சேர்ந்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்து தாளித்து குழம்புல சேர்த்தாச்சு. நம்ம சூப்பரான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தனியா பருப்பு எதுவுமே இல்லாத அருமையான கேபேஜ் கூட்டு குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும். இது கூட எல்லா விதமான காயும் வச்சு சாப்பிட்லாம். நல்ல உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, வெண்டைக்காய் கறி, சேனை ரோஸ்ட்டு, கத்திரிக்காய் காரக்கறி எல்லாமே ரொம்ப ஜோராக இருக்கும். நான் இன்றைக்கி தொட்டுக்க வெண்டைக்காய் கறி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேபேஜ் கூட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் அப்பளம் வடாந்து விட்டுன்னு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல கெட்டியாக இருக்கும். சூடு ஆற ஆற இன்னும் கூட இறுகிக்கும் இந்த குழம்பு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.